ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சிவா. இந்த சேனலில் வந்து நம்ம இங்கிலீஷ் ரிலேட்டடாக ஒரு கண்டென்ட் சும்மா அப்படியே கற்றுக்குட்டிகள் மாதிரி பார்த்துட்ருக்கோம். ஏன்னா நானும் ஒரு பெரிய கற்றுக்குட்டி, என்னோட சின்ன கட்டிக்குட்டிகள்லாம் நிறைய இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து எப்படி நம்ம கற்றுக்கிற மாரி ஓரளவு போதும் அப்படின்ற அளவு கற்றுக்க வைக்கிறது அப்படின்ட்டு லைனாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வேலை நம்ம நவுன் ப்ரொனவுன் முடிச்சுட்டு இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே, நம்ம லாஸ்ட் 2 வீடியோவில் நவுன் அண்ட் ப்ரொனவுன் பற்றி பார்த்துருக்கோம். அந்த நவுன் ப்ரொனவுனுக்கு அடுத்து தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து நவுன் அண்ட் ப்ரொனவுனை பேஸ் பண்ணுது. ஸோ அதனால நம்ம 3வது வீடியோவா இதை பார்க்குறோம். ஓகே, இப்போ இந்த அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நவுன் இல்லைன்னா ப்ரொனவுனை டெஸ்கிரைப் பண்ணுற ஒரு விஷயம் தான் இந்த அட்ஜெக்டிவ்ஸ். அதாவது அதை பற்றின விளக்கமான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. இப்போ இந்த அட்ஜெக்டிவ்ஸ்னால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நவுனை பற்றி சொல்ல போறீங்க, அந்த நவுனை பற்றி நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை சேர்த்து சொல்றதுக்கு இந்த அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ். இப்போ எப்படின்னா, நீங்கள் சொல்ல போகிற பொருளோடைய சைஸை பற்றி, கலரை பற்றி, அதோட ஏஜை பற்றி, அதோட ஷேப் பற்றி, இது மாதிரி சில விஷயத்தை சேர்த்து சொல்றதுக்கு தான் இந்த அட்ஜெக்டிவ்ஸ் வந்து மெயினாக யூஸ் ஆகுது. ஸோ இவ்வளோதான் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா, இந்த வீடியோ ரொம்ப சின்னதாக இருக்கணுங்க. நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கூட சேர்த்து பார்த்துருவோம். அப்போ தான் கொஞ்சம் நமக்கு வீடியோ ஒரு 4 நிமிஷமாவது வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அட்ஜெக்டிவ்ஸ் பற்றி ரொம்பலாம் எதுவும் நான் தெரியல எனக்கே. நானும் தேடி பார்த்தேன், எல்லாம் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஸோ ஈஸியாக சொல்ல முடிஞ்ச அளவு சொல்லிட்டேன். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து வேர்பு. எனக்கு தெரிஞ்சு வேர்ப் அண்டு நவுன் இந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து எப்படி சொல்லலாம், அந்த டென்ஸ் இருக்குல்ல, பாஸ்டா ஃபியூச்சரா, அதை மட்டும் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க ஈஸியாக இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிடலாம். மற்ற எல்லாத்தையும் போட்டு குழப்பி நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இங்கிலீஷ் பேசணுன்னா நீங்கள் ஒன்றும் இங்கிலீஷ் டீச்சர் கிடையாது. ஜஸ்ட்டு பேசினா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது போதும். நம்ம சேனலில் அந்தமாரி ஆளுங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா நானும் அதுமாரி ஒரு ஆள் தான். எனக்கு இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அதெல்லாம் பற்றி எதுவும் பெருசாக தெரியாது. பின்னாடி சாமான் உருட்டுறாங்க, அதனால தான் திரும்பி பார்த்தேன். அதை பற்றி எதுவும் பெருசாக தெரியாது. ஸோ இப்போ நான் வீடியோ போடணும், நமக்கு ஒரு வீடியோ போட்டால் கான்ஃபிடென்ட் கிடைக்கும் அப்படின்றதுக்காக வீடியோ போடுறேன். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். நல்லா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொல்லுங்கள், பார்ப்போம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். நடுவில் இதுமாரி இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் வீடியோ பாஸ் பண்ண போகிறேன். பாஸ் பண்ணிட்டு தான் எக்ஸாம்பிள்ஸ் எழுதுவேன். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இருக்க சென்டென்ஸ் பாருங்கள். இட் இஸ் எ கார் அப்படின்னா அது ஒரு கார், அவ்வளோதான் சொல்லுது. இப்போ நீங்கள் ரெண்டாவது பார்க்கும்போது இட் இஸ் எ பிக் கார். நான் ரவுண்ட் படத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் தனியாக பாருங்கள். இட் இஸ் எ பிக் கார், அது வந்து பெரிய கார், அது நல்ல கார். குட்டு சேர்த்தா அது நல்ல கார்னு மாறிடுது. அப்புறம் ஐ பாட் தட் நியூ கார், நான் அந்த புது காரை நான் வாங்கினேன், இது வந்து புதுசு அப்படின்றது மீன் பண்ணுது. அப்புறம் மை கார் இஸ் ஒயிட் கலர், இங்கே வந்து அந்த ஒயிட் அந்த கலரை மென்ஷன் பண்ணுறது. இதுமாரி நீங்கள் இப்போ சிம்பிளாக, இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும், இட் இஸ் எ கார் அப்படின்னு இருக்கும். இதே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ பிக் கார், அது பெருசு, அதை பற்றி சொல்லுதில்ல. அந்த நவுன் காருன்றது நவுனு, அது வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. இப்போ ரெண்டாவது அடுத்து இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லது, குட் கார், இட் இஸ் எ குட் கார், அது நல்ல காரு. எப்படின்னா அது ரொம்ப டேஞ்சரான காரா இல்லை நல்ல காரா, ஆக்சிடென்ட்னா சீக்கிரம் உடஞ்சிருமா இல்லை உடையாதா அப்படின்னு அந்த குவாலிட்டியை பற்றி சொல்கிறது தான் அந்த குட் அப்படின்றது. அது வந்து புதிய கார், புதுசு பழசு அப்படின்னு மாரி ஒரு விஷயம் வரல, அது வந்து புதிய கார். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர், அந்த கலரை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறது. ஸோ ஒரு நவுனை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா யூஸ் பண்ணுறது தான் இந்த அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ வந்து ஓவர். ரொம்ப சின்ன வீடியோவாக இருக்கும். லாஸ்ட் 2 வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போட்டிருப்போம், அதாவது 8 நிமிஷத்துக்கு மேலே போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு இதை பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அட்லீஸ்ட் இதையாவது கொஞ்சம் முழுசாக பாருங்கள். அந்த 2 வீடியோ யூடியூபே என்னை திட்டுறான், ஏண்டா ஒரு வீடியோ பண்ணுறியே மனுஷால் பார்க்குற மாரி போட எடுத்து இல்லையா, அவன் 8 நிமிஷம் வீடியோவோ 1.23 மினிட்ஸ் பார்த்துருக்கானுங்க. உனக்கே அசிங்கமாக இல்லைன்னு அவனுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்புகிறான். அதனால நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு, தலைவா நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன் அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம சேர்ந்து ஒன்றா நம்ம இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நம்ம இங்கிலீஷ்காரன் ஆகிடுவோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.